ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நான் பாரதி. வரப்போகிற தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் ஸ்வீட் செஞ்சு அசத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரியான ஒரு சூப்பரான நெய் மைசூர் பாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸ்வீட்ஸ் எல்லாமே ஈஸி தாங்க, கொஞ்சம் பக்குவமாக மட்டும் செய்யணும். அதை நான் சொல்லித்தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். எந்த பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறது நல்லது தான், அப்போ தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் அரை கப் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சுத்தமான நெய்யாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு கப்புமே நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறீங்கனாலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறது நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் அப்படின்னா நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய் உருகி வந்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சுத்தமான கடலை மாவு சேர்த்துட்டு இதை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுக்கும்போது கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா அழகாக வறுபட்டு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்ச கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலிச்சு யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். நீங்கள் உங்ககிட்ட எந்த மாதிரி ஜல்லடை இருக்கோ அதில் வச்சு நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு அந்த கட்டி கட்டியாக இருக்கும், அதையும் உடச்சி விட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 1/4 கப் மட்டும் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், ஆனால் பால் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி நெய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கரெக்டாக பாதி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கும்போது கட்டி தட்டாமல் வரும். ஸோ இந்த மெத்தடையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கரைச்சி வச்ச நெய் எண்ணெயில் பாதி அளவு இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம், பாதி அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த நான்ஸ்டிக் பேனில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு சர்க்கரை கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுன்னா இந்த மாதிரி நுர பொங்கி வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அழகாக எண்ணெய் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இல்லாமல் எண்ணெய் மாதிரி இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு பாகு பதம் செக் பண்ண தெரியாதுன்னா தயவு செஞ்சு பாகு கன்சிஸ்டன்சி செக் பண்ணவே பண்ணாதீங்க. அழகாக நுர பொங்கி நல்லா பிசு பிசுன்னு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பாகு பதம் கரெக்டாக செக் பண்ண தெரியும்னா ஒரு பாகு பதம், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா கெட்டியாகி வரும். இந்த கெட்டி ஆகிற டைமில் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நெய்யை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு இது இழுத்துக்கும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். பாகு பதம் செக் பண்ணாமல் செய்யும்போது கரெக்டான பக்குவத்தில் வராதோன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு கம்பி பதம் கரெக்டாக பார்க்காம எக்ஸ்ட்ரா வேக வச்சு செஞ்சிட்டிங்க அப்படின்னா மைசூர் பாக்கு கல் மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் அந்த பாகு பக்குவம் செக் பண்ணாமல் செய்கிறதே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் முன்னாடி ஆட் பண்ண நெய் கம்ப்ளீட்டாக இழுத்ததுக்கப்புறமா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக இது இழுத்துக்குச்சு. இந்த டைமில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு மறுபடியும் கிண்டி விட்டுட்டே இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு பக்குவம் பொறுமை தாங்க முக்கியம். அழகாக இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வருது பார்த்தீங்களா. மறுபடியும் நெய்யை ஃபுல்லாக இழுத்துக்குச்சு. இப்போ கடைசியாக என்கிட்ட இருந்த கொஞ்சோண்டு நெய்யும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேன்லேருந்து ஒட்டாமல் அழகாக உருண்டு திரண்டு வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள், இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். நம்ம ஆல்ரெடி நெய் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்துக்கு இதை கொஞ்சம் தூரத்தில் இருந்து வச்சு இந்த மாதிரி போர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற மைசூர் பாக்கில் சென்டரில் அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும்ல, அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுதான் அந்த டிப்பு. கொஞ்சம் ஹைட்டில் வச்சு போர் பண்ணணும், நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் கேஸை ஆஃப் பண்ண உடனே ஷிஃப்ட் பண்ணணும், லேட் பண்ணவே கூடாது. அதனால தான் முன்னாடியே நான் பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை மேலாப்பில் மட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் செட் பண்ணிங்கன்னா போதும், அழகாக செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா கத்தி வச்சு பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரியான சூப்பரான மைசூர் பாக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்ஸ்சர் வந்திருக்குல்ல. இதை விட ஒரு சூப்பரான மைசூர் பாக்கு உங்களால் வீட்டில் ரெடி பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நானும் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் பண்ணி தாங்க இந்த மாதிரி டெக்ஸ்சர் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்
ஃபஸ்ட்டு நான் மைசூர் பாக்கு செய்யும்போதெல்லாம் டேஸ்ட் மைசூர் பாக் மாதிரி இருந்துச்சு. பட் செட் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக வரவே இல்லை. நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்டான மைசூர் பாக் ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பாய்.